ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் ஆக்குபென்சி படத்தை பார்த்தாச்சு. இந்த படம் ஒரு பாடி ஸ்வாப் கான்செப்டில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட மெயின் லீடாக இருக்கிறவர் வந்து மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் பெண்ணாகவும், ஈவினிங் 6லேருந்து மார்னிங் 6 வரைக்கும் ஆணாகவும் இருக்கார். இதனால் இவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, இதனால் யார் இவங்களுக்கு எதிரியாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தமிழ் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை பார்த்துருக்கோம் நியூ படத்தில். அதையே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து இந்த படத்தோட திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக யூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கான்செப்டில் நிறைய சான்சஸ் இருந்தும் விரசமான காமெடிகள் எதுவும் அவ்வளவாக இல்லாதது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. கிரே கேரக்டர் மட்டுமே டைப் காஸ்ட் பண்ணப்பட்டிருந்த வினோத் கிருஷ்ணன் இந்த படத்தில் காமிக்கலாக யூஸ் பண்ணியிருந்தது ஒரு நல்ல ரிலீஃபாக இருந்துச்சு. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு. இந்த படத்தில் 18+ கண்டென்ட் அவ்வளவாக இல்லை அப்படின்னாலும் இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான படம் கிடையாது. இந்த படம் குழந்தைங்களுக்கு தேவையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் நமக்கு அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.